ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். திருத்தணி முருகனே துணை. முருகனை நினைச்சி நாம வழிபாடு செய்யும் போது கல்விதான் இல்லை, செல்வந்தான் இல்லை, வீரந்தான் இல்லை, எல்லாத்தையும் ஒரு சேர சேர்ந்து நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் முருகப்பெருமான். ஒரு குழந்தை தனக்கு ஏதாவது வேணும்னா உடனே போய் கேட்குற இடம் தாயாக தான் இருக்கும். அது போலத்தான் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் இருந்து நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தான் முருகக்கடவுள். கந்தக்கடவுளை நம்பினால் அவருடைய கருணையால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலையும் அப்படிங்கிறது காலம் காலமாக வரக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் பக்தர்களாகிய நாம முருகப்பெருமானுடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். பிடிச்சிக்கிட்ட ஒருத்தவங்களை முருகன் என்னைக்குமே கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. கந்தனை நம்பியவர்கள் எப்போதும் கைவிடப்படார். முதல்ல இந்த பதிவில் உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போன மாதம் நான் முருகனுடைய ஒரு ஸ்லோகம் வீடியோவாக போட்டிருந்தேன். தேர்வில் மாணவர்கள் அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கு கூற வேண்டிய எளிய முருக மந்திரம் அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதம் 16ஆம் தேதி நான் போட்டிருந்த வீடியோக்கு முருக பக்தர்களாகிய உங்களுடைய அனைவரோட பேராதரவு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பதிவை போய் பார்த்தா எத்தனை குழந்தைகளுடைய பெற்றோர்களும் பாட்டி அந்த படிக்கிற எக்ஸாம் எழுத போகிற அந்த குழந்தைங்களே கமெண்ட்ஸில் முருகனை நான் நம்புகிறேன், முருகன் எனக்கு உதவுவாருன்னு நம்புகிறேன்னு சொல்லி நம்பிக்கையோட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. பதிவை எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. பதிவை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மந்திரத்தை முழு மனசோட நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் சொன்னாலும் சரி, உங்கள் குழந்தைங்க பெரிய கிளாஸ் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது 10th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்கள இந்த எளிய முருக மந்திரம் தான். இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட சொல்லுங்கள், நம்பிக்கையோடு செய்ய சொல்லுங்கள். முருகனுடைய மந்திரத்தை சொல்லும்போது என்ன கிடைச்சிரும் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். பெற்றோர்களாகிய நாம தான் அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல நம்பிக்கையை விதைக்கணும். முருகன் அப்படிங்கிற கடவுள் உனக்கு உதவுவார். எப்போ உதவுவார்? நீ உன்னுடைய கடமையை சரிவர செய்யும் போது, நீ தேர்வுக்கு சரியா படிக்கும் போது, என்னெல்லாம் படிக்கணுமோ அத்தனையையும் நீ படிக்கணும். அதுக்கு முருகனுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும். எப்படி உதவுவாரு? நீ படிக்கிறது எல்லாத்தையும் உன் நினைவிலேயே வைப்பாரு, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவாரு. ஏன் ஒரு படி மேல சொல்ல போனா, நீ படிச்ச எல்லாமே உன் கொஸ்டின் பேப்பர்ல வர மாதிரி செய்வாரு. உன் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனேயே உனக்கு எல்லாமே படிச்சிருக்கிற மாதிரி இருக்கே, எல்லாமே எனக்கு தெரியுதேங்கிற நம்பிக்கையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தையும் நாம படிக்கும் போது கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களையும் முருகனை பற்றிய அற்புதமான விஷயங்களையும் முதல்ல உங்க குழந்தைங்களுக்குள்ள விதைங்க. இதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த முருக மந்திரத்தை குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்காக பெற்றோர்களாகிய நீங்களும் சொல்லலாம். இந்த 10th 11th 12th காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைங்க இவங்களை எல்லாரையும் அவங்களையே தினமும் இந்த எளிய முருக மந்திரத்தை 6 முறை சொல்லுங்க. ஒரு 4 நாள் அவங்க சொன்னாங்கன்னா போதும், எளிதா இது மனப்பாடம் ஆயிடும். ஏன், நானே என்னுடைய குழந்தைக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். நான் சொல்லி எனக்கு என்ன விஷயம் நன்மையை பயக்கிறதோ அதைத்தான் நான் வீடியோவில் மற்ற பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் நான் எடுத்து சொல்லி வந்துட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு மனநிறைவு கிடைக்குது. போன பதிவில் நான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருந்தேன் ஸ்க்ரீனில். ஆனால் இந்த ஸ்லோகம் கொடுக்காததுனால நிறைய பேர் அந்த ஸ்லோகத்தை கேட்டு எழுதியிருந்தாங்க. நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அந்த பதிவுலேயே. அது இல்லாமல் கமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா, உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நம்பிக்கையை விதைக்கிறதுக்காகவும், இந்த மந்திரத்தை வெறுமனே சொல்லாமல் நம்பிக்கையோடு சொல்லும்போது அதுக்கு பலன் ரொம்ப ஜாஸ்திங்கிறத சொல்கிறதுக்காகவும் தான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்லோகத்தை இந்த மாதிரி ஸ்க்ரீனில் கேட்டிருக்கீங்க. அதனால தான் அதே ஸ்லோகத்தை இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயும் சொல்கிறேன், போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு எப்படி தெளிவாக எளிமையாக உச்சரிக்கலாங்கிறதையும் சொல்கிறேன். முருகன் குமரன் குகனென்று மொழிந்துருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய்.
பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே அப்படிங்கிறது தான் இந்த எளிய மந்திரம். இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு பதிவு. இந்த கந்தர் அனுபூதியை அருணகிரிநாதர் நமக்கு அழகா எளிமையா வழங்கி இருக்கிறாரு. கந்தர் அனுபூதி மொத்தம் 51 ஸ்லோகங்கள். அதில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். நாம் மனசார முருகனை நினச்சி சொல்லும்போது நாம் என்ன நினைக்கிறோமோ, அதாவது கல்வியில் சிறந்து வரணும், கல்வியில் மேம்படணும், தேர்வில் நிறைய மதிப்பெண் பெறணும், நமக்கு ஞானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடும் போது நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஸ்லோகத்தை 6 முறை தினமும் உச்சரிக்கும் போது, குழந்தைங்க படிக்கிறதுக்கு தொடங்க போகிறாங்கன்னா அதுக்கு முன்னால் இந்த ஸ்லோகத்தை 6 முறை சொல்லிட்டு தொடங்கினாங்கன்னா அவங்களுடைய ஞாபக சக்தி நிச்சயமாக மேம்படும். அது மட்டும் இல்லாமல் படிப்பில் ஆர்வமே இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வரும். முருகனுடைய அருள் பார்வை நம்ம குழந்தைங்க மேலே பட்டுட்டா போதும், கஷ்டங்கிறது எல்லாத்தையும் விலக்கி இஷ்டமாக கல்வியில் சிறந்து விளங்க செய்வார். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை மாதிரி குழந்தைங்களை வளர்க்கக்கூடிய பெரியவங்களுக்கும் ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுள்கிட்ட போய் பணம் வேணும், பொருள் வேணும், நகை வேணும், செல்வம் வேணும், வீடு வேணும்னு கேட்குறவங்க தான் ஜாஸ்தி, ஞானம் வேணும்னு கேட்குறவங்க ரொம்பவே கம்மி. அப்படி நாம் முருகப்பெருமான் கிட்ட போய் ஞானத்தை கேட்டோன்னா கண்டிப்பாக அவர் வாரி வழங்குவார். அதை பெற்று நம்மளோட ஞானத்தை வளர்த்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அடுத்த தலைமுறையினரையும் நல்ல ஒரு குழந்தைங்களா இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு நல்ல பேரண்ட்ஸாக நாமளும் இருப்போம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. நான் என் வாழ்க்கையில் என்ன விஷயத்தை என்னுடைய குழந்தைக்காக கடைபிடிக்கிறேனோ அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இதை எல்லா பெற்றோரும் பயன்படுத்தி நன்மையை பெற வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். முருகப்பெருமானோட அருளோட எல்லா குழந்தைங்களும் தேர்வை நல்லபடியாக எழுதி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த குரூப் கிடச்சி குழந்தைங்க மேற்கல்வியிலையும் மேற்படிப்பையும் நல்லபடியாக படித்து அவங்களுடைய ஞானத்தை வளர்த்து அவங்க நல்லா வாழணும்னு சொல்லி எல்லா பெற்றோரும் எப்படி வேண்டிக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் தேர்வை எழுதக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நிச்சயமா கிடைக்கும். ஓம் சரவணபவ. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, குமரவேல் முருகனுக்கு அரோகரா, வடிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருத்தணி முருகனே துணை. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி, வணக்கம்.